மனம் அழைக்கும் ஒரு தருணத்தில் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய புனித யாத்திரை. காலத்தின் ஓட்டத்தில் நம்மை மறந்துவிடும்போது ஆன்மாவை மீண்டும் உணரச் செய்யும் தெய்வீக பயணம். பாவங்களை கழுவி உள்ளத்தை சுத்தமாக்கி மனதில் அமைதியும் நிம்மதியும் ஊற்றும் அனுபவம். காசி, பிரயாக்ராஜ், அயோத்தி, 3 புனித நகரங்கள், ஒரு ஆன்மீக பயணம். பக்தி, புனிதம், பரம ஆனந்தம் இணையும் திவ்ய அனுபவம். இந்த பயணத்தை முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்கள் நேரடியாக வழிநடத்துகிறார்கள். நாள் 1 வெள்ளிக்கிழமை, விழுப்புரத்தில் இருந்து காசி நோக்கி ரயில் பயணம் ஆரம்பம். நாள் 2 சனிக்கிழமை, இரவு நேரத்தில் காசி வருகை. நாள் 3 ஞாயிற்றுக்கிழமை, அதிகாலை காசி விஸ்வநாதர் தரிசனம். இந்தியாவின் மிக புனிதமான சிவஸ்தலங்களில் ஒன்றான காசியில் பகவான் விஸ்வநாதரை நேரில் தரிசிக்கும் அரிய வாய்ப்பு. காசியில் அன்னபூரணி அம்மன் மற்றும் விசாலாட்சி அம்மன் தரிசனம் செய்வது பக்தரின் வாழ்க்கையில் முழுமையான ஆன்மீக நிறைவை தரும் அனுபவமாகும். அன்னபூரணி அம்மன் உணவு, வளம், அருள் ஆகியவற்றை அருள்பவராக கருதப்படுகிறார். விசாலாட்சி அம்மன் சக்தியின் பரிபூரண வடிவமாக கருதப்படும் புனித ஸ்தலம். இது சக்தி பீடங்களில் ஒன்றாகும் என்பது சிறப்பு. மாலை நேரத்தில் கங்கை ஆரத்தி. கங்கை நதிக்கரையில் தீபங்களின் ஒளியில் வேத மந்திரங்களுடன் நடைபெறும் இந்த ஆரத்தி கண்கொள்ளா காட்சி. இந்த தரிசனம் வாழ்க்கையில் ஒரு முறை கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய புனித தருணமாகும். கங்கை நதியில் படகு சவாரி ஒரு மறக்க முடியாத ஆன்மீக அனுபவம். சூரியன் அஸ்தமிக்கும் அந்த நேரத்தில் கங்கை நதியில் பிரதிபலிக்கும் பொன்னான ஒளி மனதை மயக்கும் காட்சி. பக்தி, அமைதி, இயற்கை அழகு 3ம் இணையும் இந்த தருணம் ஆன்மாவை நிறைக்கும் மறக்க முடியாத அனுபவமாகவும். நாள் 4 திங்கள்கிழமை, காசியின் சுற்றுப்பயணம். துர்கா கோவில், சிவப்பு நிறத்தில் காட்சி தரும் சக்தி ஸ்தலம், அம்மன் அருளை பெறும் தரிசனம். புதிய விஸ்வநாதர் கோவில், காசி இந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள விசாலமான மற்றும் அமைதியான சிவன் கோவில். பழமையான காசி விஸ்வநாதர் கோவிலின் மகத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பிர்லா மந்திர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆன்மீக சாந்தியையும் மன அமைதியையும் அளிக்கும் தெய்வீக ஸ்தலம். மாலை பனாரஸ் சந்தை அனுபவம். பழமையான வீதிகள், நெரிசலான சந்தைகள், வண்ணமயமான கடைகள், காசியின் உயிரோட்டமான வாழ்க்கையை நேரில் காணும் தருணம். இந்த அனுபவம் காசியின் உண்மையான அழகை உணரச் செய்யும். நாள் 5 செவ்வாய்க்கிழமை, பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கத்தில் புனித நீராடல். கங்கை, யமுனை, மறைந்த சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திவ்ய ஸ்தலம். இங்கு நீராடுவது பாவ நிவர்த்தி அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. நாள் 6 புதன்கிழமை, அயோத்தியின் இதயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் தரிசனம். இங்கு பகவான் ஸ்ரீராமர் அவதரித்த புனித நிலத்தில் நின்று பக்தியுடன் பிரார்த்தனை செய்யும் அரிய வாய்ப்பு. அயோத்தியாவில் ராமர் கோவில் நுழைவாயிலுக்கு அருகில் அமைந்துள்ள ஹனுமான் தரிசனம். சில படிகள் ஏறிச் செல்லும் இந்த புனித ஸ்தலம் பகவான் ஹனுமான் அருளை உணரச் செய்யும் திவ்ய அனுபவம். மாலை நேரத்தில் சரையு நதி கரையில் அமைதியான ஆரத்தி அனுபவம். மனதை நிறைக்கும் ஆனந்த தருணங்கள். இரவு ரயில் பயணம். நாள் 8 வெள்ளிக்கிழமை, விழுப்புரம் வருகை. இனிய நினைவுகளுடன் பயணம் நிறைவு.